குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் மீன லக்னத்துக்கு சனி எப்படிப்பட்ட யோகத்தை கொடுப்பாருன்னு பார்க்க போகிறோம். மீன லக்னத்தில் சனி அமையும் போது இந்த சனி ஆனவர் இந்த லக்னத்துக்கு லாபத்தையும் தரக்கூடியவர், விரயத்தையும் தரக்கூடியவர். அது 12, 11க்கு அதிபதி. அப்போ என்னதான் லாபம் கொடுத்தாலும் அதுக்கு விரயமும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்போது சரிசமமாக இருக்கும் வாழ்க்கை, நன்மை தீமை சரிசமமாக இருக்கும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நமக்கு விரயம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு உண்டான லாபமும் கொடுத்தாகணும். அப்போ வெறும் விரயம் மட்டும் இருக்காது, லாபமும் கிடைக்கும். இப்போ லக்னத்தில் அமையும் போது இவங்களுக்கு லாப நஷ்டம் சரிசமமாக இருக்கும். சனியில் இந்த லக்னத்தோடு அமையும் போது குருவோட வீடாக இருக்கிறதால இவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு நல்ல டிசிப்ளின்டு பர்சனாக இருப்பாங்க. எல்லாருக்கும் நன்மை செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும். சனிக்கு இருக்கக்கூடிய இயல்பான குணத்தை மீறி அடுத்தவங்களை பார்த்து இந்த பொறாமை குணம்லாம் இல்லாமல் அவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எல்லாருக்கும் கூடி போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது ஒரு ஏமாளியாக கூட இருப்பாங்க. இவங்களை ஈஸியாக மற்றவங்க ஏமாற்றிடுவாங்க. மற்றவங்களுக்கு வழியை போய் உதவி பண்ணுறது, அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு உதவி பண்ணுறது, இப்படி மற்றவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக மாறிடுவாங்க. அதுபோல் இவங்களுடைய ஆப்போனண்ட்டை இவங்க ரொம்பவும் நேசிப்பாங்க. இவங்களுக்கு திருமணமாகி வரக்கூடிய கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும் அவங்கள இவங்க ரொம்ப விரும்பி நேசிப்பாங்க. ஒரு சில பேருக்கு காதல் திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதுபோல் இவங்களுக்கு நண்பர்களும் இவங்க ரொம்ப பிடிக்கும். நண்பர்களுக்காக நிறைய உதவி பண்ணுவாங்க. இவங்க பார்த்தோன்னா இவங்களுடைய ஏமாளித்தனம், இவங்களுடைய வெகுளித்தனத்தினாலே நிறைய பேருக்கு கண்மூடித்தனமாக விரயம் செஞ்சுருவாங்க. நிறைய நல்ல விஷயங்கள், சேரிட்டி ஒர்க்குக்கெல்லாம் பணம் கொடுக்கறது, யார் எது கேட்டாலும் உடனே கொடுத்துருவாங்க. இப்படிப்பட்ட கொடுக்கக்கூடிய எண்ணம் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சனி 2ஆம் இடத்துல நீச்சம் அடையும் போது பேச்சில் நிறைய தடுமாற்றம் இருக்கும். எதையுமே ஒரு கிளாரிட்டியாக பேச மாட்டாங்க. அதுபோல் கோவப்பட்டு பேசுகிறதோ, கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறது, அடுத்தவங்களை மனசை நோகடிக்கக்கூடிய வகையில் பேசக்கூடிய சொற்கள் அதிகமாக பயன்படுத்துவாங்க. குடும்பத்தாரோட அடிக்கடி பிரச்சனைகளும் தகராறும் ஏற்படும். ஒரு சிலருக்கு அடிக்கடி பற்களில் பிரச்சனை ஏற்படும். ஸோ அடிக்கடி டென்டிஸ்ட்டை போய் காமிக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அதிகமாக இருக்கும். அதுபோல் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதமும் பிரச்சனைகளும் அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு நபராக மாறிடுவாங்க. இப்போ இந்த சனி 3ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக இருப்பாங்க. இவங்களோட முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும், நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க, நிறைய விரயங்களும் செய்வாங்க. இவங்களுடைய ட்ராவல்காகவே அதிகமாக செலவு பண்ணுவாங்க. நிறைய இடத்துக்கு பிரயாணம் பண்ணுவாங்க. அதில் ரொம்ப இவங்களுக்கு விருப்பம் இருக்கும். ஸோ இந்த பிரயாணத்துக்காகவே அதிக செலவு பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு இந்த கதை எழுதுறது, கட்டுரை எழுதுறதுலாம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த க்ரைம் நாவல், டிடெக்டிவ் ஸ்டோரி எழுதுறது, அது ஒரு பேய் பற்றி கதை எழுதுறது, ஒரு அமானுஷத்தை பற்றி எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு அதிகம் பிடிக்கும். அதை படிக்கிறதோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் ஏற்படும் சான்ஸ் இருக்குது. சனி